அடுத்ததாக வந்து நம்முடைய சிற்றுரை பேச்சாளர்களில் எலம்பள்ளி ஜெயக்குமார் அவர்கள். இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னாள் மாணவர். இப்போ ஆரம்ப காலத்திலே இவர் வந்து இந்த யூடியூப்லாம் பேசுவாருங்க. இவரும் வந்து ஒரு உலகளாவிய ஜோதிடர் தான். உலகம் முழுக்க இவருடைய முகம் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஐயா அவர்கள் எலம்பள்ளியிலிருந்து வந்திருக்கிறார். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 6, 8, 12ஆம் பாவங்கள் நமக்கு நற்பலன்களை கொடுக்குமா, இதுதான் தலைப்பு. நல்ல முறையாக கூர்ந்து கவனிங்க. சில விஷயங்கள் வந்து நமக்கு தரப்போகிறார். அவருக்கு ஒரு கரவொலி எழுப்பி வரவேற்கலாம். முதன்முறையாக இந்த கருத்தரங்கத்தில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த ஐங்கரன் ஜோதிட பயிற்சி மையத்தின் ஆசிரியர் அருள் பிரகாசம் ஐயா அவர்களுக்கும் ஏனைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் முதற்க நன்றி தெரிவித்துக் கொள்கின்ற. இந்த நம்ம வந்து 6, 8, 12 அப்படிங்கிற பாவகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீய பாவகம். ஆக்சுவலாக அதுதான். இருந்தாலும் சில நேரங்களில் அது நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வினை கொடுக்கும். அந்த 6, 8, 12 உங்கள் ஜாதகத்துலேயும் சரி, அந்த போய் உட்காருகிற அந்த கிரகம் என்ன கிரகமோ அதுதான் நம்ம ஃபேமிலிக்கே வந்து கொடுத்துருக்கோம். அவங்க அப்பாவுக்கு, தாத்தாவுக்கு, நமக்கே கூட அந்த பாவகம் கொடுத்துருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா. சரிங்களா? யோசிச்சு பாருங்க, அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். பொதுவாக நம்ம ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 12 கட்டம் இருக்குது. ஸோ அது மையமாக பார்த்தீங்கன்னா திரிகோணம்னு சொல்கிறோம். அது லக்னத்திலேருந்து 5, 9 இதுதான் இன்னர். அதாவது ஒரு கார் ஓடணும்னா ஒரு இருக்குதுங்க. ஆனால் அது சுற்றிட்டு இருக்கோம். அது இயக்குவதற்கு அப்படின்னு கீர் போடுறோம். ஃபர்ஸ்ட் கீர் போய் உட்காருது, அது இயங்குது. 2வது கீரை இயக்குறோம், அது இயங்குது. ஆக்சுவலாக ஒரு சக்கரை வந்து கரெக்ட் அதை ஆஃப் பண்ணுற வரைக்கும் அது இயங்கிட்டு தான் இருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றது. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அகம் சார்ந்த விஷயம், அது உள்ளடக்கம் அப்படின்னு சொல்றது. என்னன்னா அகம் நமது பங்கு, நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது. 5ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளால் உருவாக்கப்பட்டது, நம்மளுடைய குழந்தை, நம்ம சேர்த்து வச்சது அப்படிங்கிறது. 9 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம யாரால உருவாக்கணும், நம்ம யாரால வந்தோம், நம்ம தந்தை, அதனுடைய பூர்வீகத்தை சொல்ற ஒரு அமைப்பு. இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணமாக அது ஜாதகத்தில் எப்பயுமே அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் எந்த பாவகத்தை தொட்டாலும் சரி, எந்த இடத்த நீங்கள் பார்த்தாலும் சரி, இந்த 5, 9 இயங்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். எடுத்துக்காட்டாக 1, 4, 7, 10 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லக்கூடியது. 4னா சுகம், 7 களத்திரம், நம்ம செய்யறது தான் அது. ஸோ குறிப்பாக ஒரு லக்னத்தை போட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடக லக்னம் எடுத்துக்கலாங்க. கடக லக்னத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது எது வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசி வருதா. அந்த துலாம், அந்த 4ஆம் பாவகம், ஓகேங்க, 4ஆம் பாவகம் இயங்குவதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 5, 9 பாருங்க. அதுலேருந்து 5, 4ஆம் இடத்துலேருந்து 5 பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 8ஆம் வருது. அந்த 9ஆம் இடம் 12 வருதுங்களா. இது வந்து உள்ள இருந்து ஆக்டிவ் ஆயிட்டு இருக்கு. அப்பதான் இந்த 4ஆம் பாவகம் இயங்கும். உள்ள இருந்து ஒரு மிஷின் சுத்திட்டே இருக்குது பார்த்தீங்களா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 8ஆம் இடமும் அந்த 12ஆம் இடமும் அது சுகத்தை கொடுக்கறதுக்கு அது முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? இப்ப மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். 6, 8, 12 4ஆம் பாவத்து 5, 9 4ஆம் பாவத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானம், அயனசேனம், 5ஆம் அதானுங்களா? அதேதான். ஓகே. அப்ப நம்மளுடைய 8, 12 இங்க இயங்கிருச்சுங்களா. இதுதான். அதாவது 6, 8, 12 அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாம அது இயங்கிட்டு தான் இருக்குது. அதை ஜோதிடத்துல நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம். இது தீயது, இது பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, இது கெட்டது அப்படின்னு சொல்றது. ஒரு கெட்டது நடந்தாதான் ஒரு நல்லது நடக்கும், ஒரு மைனஸ் இருந்தாதான் ஒரு பிளஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓடி ஓடி உழைக்கிற ஒரு தந்தையாகவும் தாயாகவும் செயல்படக்கூடியது 6, 8 தான். சரிங்களா? அதே சமயம் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லாங்க. 10ஆம் இடம் பார்த்தீங்கன்னா
அது கடக லக்னத்துக்கு 10ஆம் இடம் ஜீவனம் கொடுக்கறது. 10ஆம் பாவத்துக்கு 8ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 6ஆம் இடமா வருங்க. அதாவது 5 9 எங்குதுங்களா, அதுதான். ஸோ 10ஆம் பாவத்திற்கு, அதாவது 6 8 12 இயங்குவதற்கு 4ஆம் பாகமும், அந்த 4ஆம் சுகஸ்தானம் எடுத்துக்கிட்டோம்னா 4ஆம் பாகம் இயங்குவதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 8 12 இயங்குது. ஸோ இந்த 3 6 8 12 கால புருஷ தத்துவத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ கடக லக்னமாக எடுத்துக்கலாம். 3ன்னு பார்த்தீங்கன்னா புதன் வந்துடுது, 12ன்னு பார்த்தீங்கன்னா புதன் வந்துடுது, 8ன்னு பார்த்தீங்கன்னா சனி வந்துடுது. ஸோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு அதாவது பொருளாதார உயர்வனை கொடுக்கறதுக்கு இந்த கிரகங்களும், அல்லது இந்த கிரகம் இங்கே இருந்தாலும் ஓகே, அந்த கிரகத்தினுடைய இந்த இடத்துல இந்த பாவகத்தில் என்ன கிரகங்கள் இருக்குதோ அது வந்து நம்மளை செம்மைப்படுத்தும், நமக்கு பொருளாதார உயர்வுனா கொடுக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. நீங்களும் ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ 6 8 12 இதனுடைய தசா புத்திகள் நடக்கும் பொழுது, இப்போ இதுவே எடுத்துக்கலாம். அந்த கடக லக்னத்துக்கு 6ஆம் இடம் தசை நடந்துட்டு இருக்குது அப்படின்னீங்கன்னா இப்போ என்னவா இருக்கும்? மிதுன லக்னத்தை எடுத்துக்கலாங்க. மிதுன லக்னத்துக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது 6 8 12 நன்மைகளை செய்யுமா செய்யாதா? இதுதான் கேள்வி. இந்த 6 8 12 அப்படிங்கிற சில நேரங்களில் நன்மை செய்யுங்க. அது ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி தான். ஒரு மிதுன லக்ன சார்ட் போட்டுருங்களாங்க. மிதுன லக்னம், சரிங்களா? மிதுன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய். செவ்வாய் அதே இடத்துலயே ஆட்சியாக இருக்குது, தசாபுத்தி நடத்துது. இப்போ என்ன பலன் சொல்றது? 6ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இருக்குது, தசாபுத்தி நடக்குது. அது எந்த இதாக இருந்தாலும் சரி, அது சாரம் இல்லை, செவ்வாய் இருக்கு, ஆட்சியாக இருக்கு அப்படின்னா கடுமையான தோஷத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சரிங்க. அதே செவ்வாய் நீச்சமானால் இங்க குரு வந்து இங்க செவ்வாய் நீச்சம், குரு போடுங்க. குரு உச்சம், அதுலேயும் சுக்கிரனும் போட்டுக்கலாம். மகரத்தில் வளர்பிறை சந்திரன், இங்க சந்திரன். இப்போ பார்த்தீங்கன்னா 6 செவ்வாய் இருக்கிற இடம் குடும்பஸ்தானத்தில் போய் உட்காந்துக்கிச்சு. நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? அந்த குரு சுக்கிரனை மறந்துடலாம், கடுமையான குடும்பத்தில் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா வளர்பிறை சந்திரன் நேரடியாக பார்க்குது டைரெக்டாக. அதே குரு வந்து அங்கே உச்சமாகவும் இருக்கிறாரு. இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோடீஸ்வரன், ரியல் எஸ்டேட்டில் டாப் 1ல இருப்பாங்க. சேலத்தில் ஒருத்தர் பெரிய மனிதர் இருக்கார் அந்த மாதிரி அவருடைய ஜாதகத்தில். சரிங்களா? அடுத்ததாக மகர லக்னங்க. மகர லக்னம் 2ல் குரு, 8ல் சூரியன், சுக்கிரன், குருவும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, குருவும் போட்டுக்கலாம். இப்போ மகர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்காரு, ஆட்சியாக இருக்கிறாரு. தனித்து இருந்தால் அது பயங்கரமான பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். கூடவே அப்படின்னு சுக்கிரன் இருக்கிற சொல்றேன். குரு இங்க இல்லை, சரிங்களா? இப்போ 2ஆம் இடத்துல குரு பகவான் பார்வை எங்க இருக்குது? சிம்ம ராசி மேல விழுது. அப்ப அது அதியோகமாக செயல்படும். சூரியனுடைய காரகத்துங்கள் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகும் அந்த இடத்துல, சரிங்களா? அரசியல் ஒரு கவுன்சிலருடைய ஜாதகம் தான் இது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுங்க. அதே சமயம் குரு இங்க இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, இது கரெக்டா இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு விருச்சிக லக்னம், புதன் 8ல், அங்கே சுக்கிரன், கடகத்தில் சூரியன், ராகு கூட இங்கே போட்டுருக்கோம். ராகு
இங்க போட்டு ம். விருச்சிக லக்னத்துக்கு கடும் துயரத்தை புதன் தான் 8ஆம் இடத்துல ஆட்சியாக கடுமையான தோஷத்தையும் கடுமையான தீய விளைவுகளையும் பயங்கர பிரச்சனை பண்ணக்கூடிய கிரகம்னா புதன். அவர் வந்து 11ஆம் அதிபதியாக இருந்தாலும் ஸ்தானம் அங்கே வந்து உட்காந்துருக்கிறார். எங்க 8ஆம் இடத்துல இருக்கும்போது கடுமையான தோஷத்தை விளைவிப்பார். ஆனால் அங்கே குரு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக பார்க்குறார். இதில் ஒரு பாயிண்ட் அடிபட்டுருச்சா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் அது வந்து சூரியன் அது புதன் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கு. என்னங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் ஏறி இருக்கு. நீங்கள் அது எப்படி நல்லது செய்யும் அப்படின்னீங்கன்னா குரு பார்வைங்க ராகு மேலேயும் படுதா, சரிங்களா. ஸோ ராகுனாலையும் பலன் அடையுது, புதனாலையும் பலன் அடையுது. ஸோ இந்த 6 to 12 தான். அது வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு நன்மைகளை செய்யும், சில இடங்களில் தீமைகளையும் செய்யும். இது நன்மைகளை செய்யாது அப்படிங்கிறது 100% இல்லை. தீமைகளை அதாவது தீமைகளை மட்டுமே செய்யும் அப்படிங்கிறது 100% இல்லை, சரிங்களா. இதுதான். இந்த வாய்ப்புக்கு நன்றி சார்.